வேற எந்த துறையிலையும் கிடையாது. தினசரி இது சம்பந்தமான ஏதோ ஒரு கோர்ட்ல ஒரு 50 வழக்காவது, தமிழ்நாடு முழுக்க 50 வழக்காவது இந்த நீதிபதி இந்து சமய அறநிலைத்துறை மேல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வழக்குகள் அதிகமாக அரசு வழக்கறிஞர்கள்லாம் ஐயா நிறைய வழக்கு வருதுங்க, எங்களால முடியலன்னு சொன்ன உடனே சமீபத்துல ஒரு 3 அட்வொகேட்டை நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசு வழக்கறிஞர்களாக திரு ஜோதி உட்பட இன்னொரு 2 பேர் சேர்த்து 3 பேரா புதுசா நீங்களும் கூட அது வாதாடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வேற எந்த துறையிலையும் இந்த அளவுக்கு அதிகமான வழக்குகள் பதியப்படலை. வருவாய்த்துறையா இருக்கலாம், நிலங்களை எல்லாம் மேற்பார்வையிடக்கூடிய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய வருவாய்த்துறை, எதுக்குமே இவ்வளவு வழக்குகள் இல்லை. இந்த துறையில தான் இவ்வளவு இருக்கு. காரணம், நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துறதே கிடையாது. கிட்டத்தட்ட அதுக்கு நாம லிஸ்ட் சொன்னோம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தாம இவர்கள் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம விட்டது நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்கு. நான் திரும்ப விஷயத்துக்குள்ள வரேன். 96ல இவங்க பண்ணல, 96ல இருந்து 2024 வரைக்கும் நீங்க எந்த கட்சி ஆட்சிங்கிறது இல்லை, எல்லா ஆட்சியிலையும் திமுகவோ அதிமுகவோ எல்லா ஆட்சி சமயங்கள்லயும் நாம இதை எதிர்த்து போராடிட்டே இருக்கோம். 2025ல ஜனவரி மாசம் இந்த பிரச்சனை, அதாவது திருப்பரங்குன்றம் கோவில் அந்த டைட்டில் ஷூட், அந்த கோவில் யாருக்கு, மலை யாருக்கு சொந்தங்கிறதுல பிரச்சனைய ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு சொன்னா 2025 ஆரம்பத்துல அது கழுத்துல ஒருத்தன் விருதுநகர்ல இருந்து போன ஆட்கள், ராஜபாளையத்துல இருந்து சில பேர் போறாங்க, SDPI கட்சியை சார்ந்தவங்க, அவங்க போய் கழுத்துல ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நேரா போய் நான் மலைக்கு மேல போய் ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், மாடு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்க போறான். அது அவங்களுடைய இதுதானே சார்? அது எங்க வெட்டுறது? தர்காவெல்லாம் அவங்க போய் அவங்க நீங்க என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க, நான் போனா போதுன்னு உங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன். என் வீடு எது? திருப்பரங்குன்றம் மலை, முருகனுடைய மலை. அந்த மலையில நீங்க உட்காந்துங்கிறீங்க, ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்க. நீங்க வாடகைக்கு வந்த மாதிரி ஏதோ கேட்டீங்க, போனா போதுன்னு தங்க விட்டோம், ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிப்பு இடத்தை காலி பண்ணல. ஆனா என் உணர்வு, அடிப்படை உணர்வு கூட நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அந்த இடத்துல ஆடு வெட்டுறது கிடையாது, கோழி வெட்டுறது கிடையாது, மாடு வெட்டுறது கிடையாது. கீழே ஒரு மண்டபத்துல எடுத்து அந்த இடத்துல மேல ரத வீதியில அங்க ஒரு மசூதி இருக்கு, அங்க பக்கத்துல மண்டபம் இருக்கு, அந்த இடத்துல வச்சுதான் இதெல்லாம் பண்ணி முடிச்சு மேல போய் தொழுகை பண்ணிட்டு வந்துருவாங்க, பூஜை பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த கந்தூரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கதான் சாப்பிடுறது, எல்லாம் இங்கதான் நடக்கும். ஆனா நான் வேணும்னே போய் ஒரு கூட்டம், நான் போய் ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன், மலையில தான் போய் வெட்டுவேன்னு போய் நின்ன பிறகுதான் இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும்.